Hi friends, இது உங்கள் பாலச்சந்திர PS சேனல். நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைட் ஜாய் பற்றி. ஸ்லைட் ஜாயில் எப்படி நம்ம பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைட் ஜாய்க்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இதுதான் என்னோடய கார்ட்டீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. இதில் எனக்கு இன்றைக்கி 18ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ எனக்கு போன மாதத்தோட அமௌண்ட்டு எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இப்போ ரீடம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இருந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இங்கே எனக்கு $2 இருக்குது. ஸோ இதில் 1000 ஸ்லைட் ஜாய் கார்ட்ஸுக்கு $1 ரேட்டு நம்ம இந்தியன் கரன்சி பற்றி பார்த்தோன்னா 64.45 பைசா. ஸோ $64.45. ஸோ நான் இப்போ பேபாலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம டாப்அப் கூட பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நான் பேபால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ பேபால் ட்ரான்ஸ்ஃபர் $2. ஸோ ரீடம் நவ். இதில் என்னோடய இமெயில் ஐடி, இது என்னோடய ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி. அவருக்கு ஒரு $2 தேவைப்படுது. ஸோ அதனால் நான் அவருக்கு அமுச்சு விட போகிறேன். ஸோ இதில் ஒரு நோட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னோடய டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா 2000 காயின்ஸ் $2 மதிப்பு. ஸோ நான் கன்ஃபார்ம் அண்டு ரீடம் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம். இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஃபார்ம். இமெயில் ஐடியெல்லாம் பக்காவாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஜாயிலேருந்து வரும். ஸோ அந்த இமெயில் ஐடியில் இமெயில் நம்ம செக் பண்ணிவிட்டு அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இது என்னோடய ஃப்ரெண்டோட புது இமெயில் ஐடி. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்றதால அவங்க எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கிளிக் டு கன்ஃபார்ம் தி இமெயில் அக்கௌண்ட். ஸோ நான் அதை கிளிக் கொடுத்த உடனே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். யூசி ப்ரௌசர். என்கிட்ட யூசி ப்ரௌசர் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட க்ரோம் இருந்துச்சுன்னா க்ரோமில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இது லோட் ஆகிட்ட பிறகு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை, சிம்பிள் விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு வெப்சைட். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு முடிஞ்ச உடனே நம்ம மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக 2 to 3 days ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேபால்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு நாள்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் பேபால் யூஸ் பண்ணல, எனக்கு பேபால்னால் என்னதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அதுக்கான இமெயில் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு என்னோடய யூடியூப் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேபால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது, அது மாதிரிலாம் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்த உடனே நம்ம இந்த இமெயிலேருந்து வெளியே வந்துடலாம். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சிம்பிள். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன்.
ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரீடம் ஆன உடனே இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 160 தான் இருக்கும். ஸோ நான் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ 160 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பேபாலில் ரீடம் ஆனதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் இதில் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸுக்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை அண்ட் டேக் கேர்.